வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோ. ஓம் நமோ நாராயணாய. செவ்வாயை ராசிநாதனாகவும் அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தையும் கொண்ட மேச ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், குரு, 4இல் புதன், சூரியன், 6இல் கேது, 11இல் சனி, 12இல் ராகுவும் வந்திருக்கிறார்கள். சனி குரு இடப்பெயர்ச்சியான பின் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், புதன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதம் வியாபாரம், தொழில், வேலை சம்பந்தமான துறைகள் முன்னேற்றம் காணும். வருவாய் அதிகரித்தாலும் செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடைபெறக்கூடும். வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையையும் செயல்திறமையையும் அதிகரித்துக் கொள்வார்கள். அதிக உழைப்பை வெளிப்படுத்தி மற்றவர்களிடமிருந்து தனித்து தென்படுவீர்கள். இதன் மூலம் நிர்வாகத்தினரின் பார்வையில் பட்டு முன்னேற்றம் காணுவீர்கள். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலமாக அமையும். உங்களது புத்திசாலித்தனம், மனம் தளராமல் போராடும் குணம் இவற்றால் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். நிறுவனத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி தேடித்தரும் மாதமாக இது அமையும். ஜீவன தொழில்கள் மூலமாக போதுமான அளவு வருவாய் இருக்கும். உங்கள் செலவுகளை ராகு பகவான் கட்டுப்படுத்துவார் என்பதால் அதிகப்படியான செலவுகளை சந்திக்கலாம். நிதிநிலையை திட்டமிடுதல் அவசியம். இல்லையேல் போதுமான வருவாய் வந்தபோதும் செலவுகளால் தடுமாற வேண்டியிருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை செலுத்த வேண்டிய மாதம் இது. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும். அதே நேரத்தில் மற்றவர்களின் தேவையற்ற குறுக்கீடுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தைகளின் கல்வியில் அவர்களின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தி கண்காணிக்க வேண்டிய மாதம் இது. உங்கள் ராசிநாதன் இடப்பெயர்ச்சியான பிறகு உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் விலகி நிம்மதியடைவீர்கள். இந்த மாதம் கணவன் மனைவி இடையேயான உறவு மேம்படும், மகிழ்ச்சி தரும். ஏற்கனவே பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அந்த இடைவெளி குறைந்து சுமூகமான உறவுக்கு முன்னேறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் திறன் மேம்பாட்டை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். உங்கள் ஞாபக சக்தி அதிகரித்து உங்கள் மதிப்பெண்களை பெறக்கூடிய திறமை அதிகரிக்கும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் காலமாக இது அமையும். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். செயல் மேம்பாடு வியக்க வைக்கும் அளவில் இருக்கும். உங்கள் முகப்பொலிவு வரும். இந்த மாதம் சிலருக்கு காதல் உருவாகும் வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே காதல் செய்பவர்களுக்கு அந்நியோன்யம் அதிகரிக்கும். திருமணம் சிலருக்கு கைகூடும். திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேறு உண்டாகும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவார்கள். அதே நேரத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு மந்தமான காலமாகவே அமையும். உங்கள் மேலிடத்தின் எதிர்பார்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் சூழல் உண்டாகும். இந்த மாதம் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நற்பலன்கள் அதிகமாகும், கெடுபலன்கள் குறைவாகவும் நடைபெறும் என்பதால் மகிழ்ச்சி கொள்ளலாம். துர்க்கையம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.